இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐ பேங்க் தரும் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதாவது எஸ்பிஐ பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எதுவுமே கிடையாது, அதே மாதிரி ஃபீஸும் கிடையாது அப்படின்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 6160 வேக்கன்சிக்கு மேலேயே காலியிடம் இருக்கிறதாகவும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மொபைலில் இருந்தே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு சனி ஞாயிறு லீவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இருக்கும். இந்த எஸ்பிஐ பேங்க் வந்து எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தான் ஒரு புது ஜாப் வந்து எக்ஸாம் இல்லாமல் ஃபீஸ் இல்லாமல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், ஜாபோட டீட்டெயில்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா புதிய வேலை வாய்ப்புகளுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 to 2026 விட்டிருக்கக்கூடிய எஸ்பிஐ யூத் ஃபார் இந்தியா ஃபெலோஷிப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எஸ்பிஐ மூலியமாக ஒரு ஃபெலோஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெலோஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் அலோயன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், ட்ரைனிங் அண்ட் மென்டர்ஷிப், நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரி பெனிஃபிட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறதா இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஜாப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எல்லா பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னா அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அப்ளை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஸ்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்த ஜாப் வேக்கன்சி இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதோட மெயினான கோலே என்ன அப்படின்னா வில்லேஜ்லேயும் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஊரக ஊராட்சி, நகராட்சி, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டங்களாக இருக்கட்டும் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா விழிப்புணர்வு அவேர்னஸ். ஸோ இந்த அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய இடங்களில் கொண்டு போய் சேர்க்கப்படாமல் இருக்குங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூத் ஃபெலோஷிப் இந்தியா எஸ்பிஐ வந்து கிராமங்களில் இருக்கவங்க, நகராட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அவேர்னஸ் வந்து கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. இந்த யூத் ஃபெலோஷிப் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இவங்க வந்து கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. அது வந்து ஹெல்த் வைஸாக இருக்கலாம், இல்லை எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை என்விரான்மெண்ட் சுற்றுப்புற சூழல் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் லைஃபுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து இந்த யூத் ஃபெலோஷிப் வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ இதுக்கு நமக்கு அனுபவம் இருக்கணும், பயிற்சி வந்து இருக்கணும். ஸோ அதுதான் இவங்க வந்து நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. ஸோ இதுக்கு நமக்கு அனுபவம் இருக்கணும், ட்ரைனிங் இருக்கணும். ஸோ இதுக்காக தான் இவங்க நமக்கு ட்ரைனிங் வந்து சொல்லித்தராங்க. இங்கே எடுத்ததும் பாருங்க, எஸ்பிஐ யூத் ஃபார் இந்தியா ஃபெலோஷிப் 2025-2026 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 30, 2025 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வரப்போகிற ஜூன் 30 இருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆக போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எண்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 30 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நீங்கள் அட்டென்ட் பண்ண ஆன்லைன் டெஸ்ட் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணப்பட்ட கேண்டிடேட்ஸை பர்சனல் இன்டர்வியூக்காக இன்வைட் பண்ணுவாங்க. தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆஃபர் லெட்டரை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு இதிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபெலோஷிப்பில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒஃபிஷியல் சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே நீங்களும் ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் அப்ளை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வரும். அந்த 7 ஸ்டெப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நேம் என்ன, அண்ட் நீங்கள் வந்து எங்கே பிறந்தீங்க, உங்களோட ஜெண்டர் என்ன, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் சிங்கிளா மேரீடா, உங்களோட சிட்டிசன்ஷிப், தென் நீங்கள் வந்து கரண்ட்லி எந்த சிட்டியில் இருக்கீங்க, தென் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கீங்களா, தென் உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கும், தமிழ் அப்படின்னா தமிழ் அப்படின்னு கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். தென் இந்த ஜாபோட ஒஃபிஷியல் அப்ளை லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன்.